ஹலோ காய்ஸ், இதுதான் நம்ம யூடியூப் சேனல் ஸ்கில் மேக்கர். இப்போ வந்து பிஎஸ்என்எல் சிம் வச்சுன்னு இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு ஏபிஎன் வேணும்னா இந்த ஏபிஎன் வச்சுக்கோங்க. இப்போ அதுதான் எப்படி நான் இதுக்கு முன்னே வச்சுருக்கேன், அதை எப்படின்னு உங்களுக்கு காமிக்க போகிறேன். பிஎஸ்என்எல் மொபைலுக்கு நெட்ஒர்க் போயிடுங்க. அசஸ் பாயிண்ட் நெட்ஒர்க், அதுதான் ஏபிஎன். இதுக்கு முன்னே நான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன், அதை உங்களுக்கு காமிக்க போகிறேன். இப்போ நேம்னு இருக்கும். நேமை கிளிக் பண்ணிவிட்டு பின்றது கேப்சல் எஸ்என்எல் அது வந்து ஸ்மாலில் கொடுத்துடுங்க. அதுக்கப்புறம் ஏபிஎனில் வந்து பிஎஸ்என்எல் பி கேபிட்டல், அதுக்கப்புறம் பாயிண்ட் வச்சு என்இடி பிஎஸ்என்எல் நெட், ப்ராக்ஸி நாட் செட். அதுக்கப்புறம் யூசர் நேம் வந்து பிஎஸ்என்எல் 4Gன்னு கொடுத்துக்குங்க. பி கேபிட்டலில் இருக்கணும், ஜி கேபிட்டலில் இருக்கணும். பாஸ்வேர்ட் நாட் செட். சர்வர் வந்து கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். சர்வரில் www.google.com அவ்வளோதாங்க. அதுக்கப்புறம் எம்எம்சி அதெல்லாம் நாட் செட்டு. எம்சிசி வந்து உங்களுக்குன்னு தனியாக இருக்கும், அதுதான் கொடுக்கணும். அதிலே இருக்கும், அது மட்டும்தான் இருக்கணும், நீங்கள் எதுவும் கொடுக்க தேவையில்லை. அதுக்கப்புறம் அரித்மெட்டிக் டைப்னு இருக்கும், அது லாஸ்ட்டு ஆப்ஷன். இதுக்கு வந்து ஏபிஎன் டைப் வந்து டிஃபால்ட் DEFAULT டிஃபால்ட் SEPL சப்பல் நெட் அப்படின்னு கொடுத்துடுங்க. அதுக்கப்புறம் ஏபிஎன் ப்ரோட்டோகால் வந்து லாஸ்ட் ஆப்ஷன். இதுக்கும் லாஸ்ட் ஆப்ஷன். பியர்னு இருக்கும், பியரில் வந்து GPRS அதுலேருந்து ஃபுல்லாக கிளிக் பண்ணுறங்க. அன்ஸ்பெசிஃபைடு வந்து ஏற்றிடுங்க. அதுக்கப்புறம் சேவ் பண்ணிக்கோங்க மோருன்னு கொடுத்து. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப். இதுக்கு முன்னே நம்ம ஒரு வீடியோ போட்டிருப்போம், பிஎஸ்என்எல் சிம் எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது. அது உங்களுக்கு தெரிலனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த வீடியோவை மறக்காமல் போய் பார்த்துடுங்க.